மிஷன் ஃபார் த பிளைண்ட், பார்வையற்றோருக்கான அருட்பணி ஊழியங்கள் மூலமாக வெளியிடப்படும் வேதாகம முற்பிதாக்களின் ஜெபங்கள். நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது ஆபிரகாமின் ஜெபம். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற அர்த்தம். ஆபிரகாமின் இந்த பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தார், பெருமைப்படுத்தியும் உள்ளார். தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து தரை மட்டும் தன்னை தாழ்த்தும் தேவ மனிதன் ஆபிரகாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். தான் போகும் இடம் அறியாதிருந்தும் தேவ வார்த்தையை கேட்டு தன் பயணத்தை தொடங்கிய தேவ மனிதன். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர் என்று தன் விண்ணப்பத்தின் போது தேவனிடம் தனக்கானவைகளை கேட்டு அறிந்து கொண்டான். நாமும் கூட தேவ சமூகத்தில் ஜெப வேளையில் நமக்குரிய திட்டங்களை, தேவ சித்தம் என்ன என்பதை கேட்டு அறிந்து அதற்காக காத்திருந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்படுகிறோம். தேவனிடத்தில் இருந்து பெற்ற பிள்ளையை தேவனுக்கே பலி செலுத்து என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளையிட்ட ஆண் மக்களின் நுனித்தோளின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவரின் கட்டளைகளுக்கு உடனடி கீழ்ப்படிதலுக்கு ஆபிரகாம் ஒரு உதாரணம். துன்மார்க்கரோடே நீதிமான்களும் அழியாமல் காக்க தேவனோடு மன்றாடிய ஆபிரகாம் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தினார். அதே போல நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் இந்த கடைசி நாட்களில் தேவ கோபாக்கினையில் கலவாதபடி வருகையில் காணப்பட தேவ சமூகத்தில் மன்றாடி ஜபிக்க, ஜப வேளையில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். மன்றாடி ஜபிப்பதற்கு ஆபிரகாம் ஒரு உதாரணம். பார்வையற்றோருக்கான பணித்தலங்களிலிருந்து பார்வையற்றோருக்கான அருட்பணி ஊழியங்கள், வேலூர், தமிழ்நாடு, இந்தியா.